இவரை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், சிறு பிள்ளை மாதிரி தான் காட்சி அளிக்கிறாரு. இவருக்கு தற்போது 28 வயது. 92ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு. 28 வயசு. பிறவிலிருந்து கையை கொடுத்துருப்பாரு. என்ன விரும்பி சாப்பிடுவாரு? ஆனால் மீன் கறியோட சாப்பாடு மீன் கறி சோறு மரக்கறியோட சாப்பிடுவோம். கோவம் கொடுத்தா அனுப்புவார். எத்தனை வயசு மாட்டா வருது? 28 வயசு. கதைக்கு பேசுறேன். சாப்பாடு கொடுத்தான் இல்லாம தூக்கி போய் எத்தனை பிள்ளை? 4 பிள்ளை. இவருக்கு மட்டும்தான் புரியுது. வணக்கம். நாங்கள் இப்போது பாகத பகுதி பெரிய தட்டு முனை பகுதியில் இருக்கின்ற இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றோம். இந்த உதவியானது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் தற்போது கனடாவில் வசிப்பவர்களுமான பிரசாந்தன் மாலினி தம்பதிகளின் 10வது திருமண நாளாகிய இன்று அவர்கள் எங்களுக்கு தாயத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்துக்கு உதவுமாறு 30,000 ரூபாய் பணத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஐயா எதுவித தொழிலுமன்றி கூலி தொழிலுக்கு செய்து வருகின்றார். குறிப்பாக மீன்பிடி தான் இவருடைய தொழில். வேறொருவருடைய தோணியில் தான் அவர் சென்று வருவதனால் அவர்கள் எங்களுக்கு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இவருக்கு 20,000 ரூபாய் பெறுமதியான தோணி ஒன்றை வழங்கியிருக்கின்றோம். அதில் மீதி பணம் 10,000 ரூபாயை இந்த தம்பிக்கு கொடுத்திருக்கின்றோம். அவரை விரும்பியதை வாங்கி சாப்பிடுமாறு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்று திருமண நாளை கொண்டாடும் பிரசாந்தன் மாலினி தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வறுமையில் வாழ்கின்ற மக்களுக்காக உதவி செய்து வருகின்ற பிரசாந்தன் மாலினி அவர்களுடைய திருமண நாள் இன்றைக்கு அவங்களுக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்று கோரி பார்த்துக் கொண்டு உண்மையிலே அவருடைய உதவியில் இங்கிருக்கின்ற எங்களுடைய கிராமத்தில் இருந்து சண்முகராஜன் அவர்களுக்கான ஏழாவது பிள்ளை வைத்துக் கொண்டிருக்கின்றார். தொழில் கொஞ்சம் கஷ்டத்தில் மட்டும் இருக்கின்றார். அவர் இந்த உதவியை வழங்குவதற்கு எங்கள் கிராம சார்பும் மக்கள் சார்பும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் பெரிய கிராமத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்களுக்கு இங்கே தொழில் வளங்கள் குறை வந்து ஆறு ஒன்று எங்கள் பக்கத்தில் அதெல்லாம் நாங்கள் தொழில் வாங்கி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் தொழிற்சதுக்கான இந்த உபகரணங்கள் இல்லை. எங்களை மீன் பிடிக்க போகிறோம்டா அங்கே தோணி தான் வேணும் முக்கியம். இப்போ தோணி ஒன்று இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கூலிக்கு ஆக்களோட அப்படி தோணிகளில் போய் தொழில் செஞ்சு கொண்டு இருந்தோம். அந்த வகையிலே எங்களுக்கு இன்றைக்கு மாலினி மாலினி அவர்களின் திருமண நாள்ன்றதையும் எங்களுக்கு அவர் மனதில் விட்டிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லக்கூடிய ஆகின்றோம். அவர்கள் இந்த திருமண வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். நன்றி.